சாலபா என்ற ஒரு சஹாபி பரம ஏழையாக இருந்தார். எப்பவுமே பள்ளியாசல்ல தான் உட்கார்ந்து இருப்பார், வேற வழி இல்லை. பள்ளியாசல் உட்காந்து அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பள்ளியாசல் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். வீட்டுல அல்லது வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, அவர் தான் பள்ளியாசல் உட்கார்ந்து இருப்பார். இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாதவர் தொழுதுட்டு உடனே ஓடுவார். 2 ரக்கா தொழுதாரா 4 ரக்கா தொழுதாரா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓடியே ஓடிவார், துவா கூட கேட்க மாட்டார். அந்த மாதிரிலாம் பழக்கம் ஏற்பட்டு போயிடும். சரி, இப்போ சாலபா என்ற சஹாபி பள்ளியாசல்லே இருந்தார் எப்பவுமே, ரொம்ப ஏழை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து துஆ செய்ய சொல்லி கேட்டார், யார சொல்ல கொஞ்சம் துஆ செய்யுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல மறுத்தாங்க, வேணாம்ப்பா இருக்கிறத வச்சு நீ காலத்தை ஓட்டு, சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு உபதேசம் செஞ்சாங்க. நீண்ட கதை, ரொம்ப பெரிய சம்பவம். இல்லை யார சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப வறுமையா இருக்கு, உடுத்துறதுக்கு துணி இல்லை, குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லை, சாப்பாடு இல்லை, பல நாள் பட்டினி வீட்டிலேயே நானே எல்லாமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. சரி அல்லாஹ், யா அல்லாஹ் இவருக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சா அப்புறம் அப்பீலே கிடையாது இல்லை. அவருக்கு ஒரு ஆடு எங்கிருந்தா கிடைச்சது. அந்த ஆடு அப்புறம் குட்டி போட்டது. அவருக்கு கொஞ்சம் செல்வம் ஏற்பட்டது. ஆடுங்கிறது பெண் ஆடா இருந்தா ரொம்ப நல்லது இல்லையா? பொதுவாகவே கால்நடைகள் வளர்க்கக்கூடியவர்களிடத்துல இந்த பெண் குட்டி போட்டா தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மனித இனத்துல அதுக்கு நேர் மாத்தம். மனிதர்கள் பொம்பளை புள்ள பெத்துட்டாங்க, அவ்வளவுதான் கஷ்டம். மிருகங்கள்லாம் பொம்பளை புள்ள பெறணும், மனிதர்கள் பொம்பளை புள்ளையே பெறக்கூடாது. மனிதர்களுடைய இயல்பான நிலை. சரி, ஒரு குட்டி போட்டுச்சு, அது பெருகுச்சு, பல குட்டிகளாச்சு, நிறைய ஆடுகள் வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு மாட்டை வாங்கினாரு, மாடு நிறைய பெருகிச்சு. ஒட்டகம் வாங்கினாரு, ஒட்டகம் நிறைய பெருகிடுச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுல அது. அப்புறம் பார்த்தாரு, ஊர்ல அவர் இருந்தாரு மதீனாவுல, அந்த இடத்துல இந்த கால்நடைகள்லாம் வைக்கிறதுக்கு வளர்க்கறதுக்கு இடம் இல்லை. ஊரை விட்டு கொஞ்சம் ஒதுப்புறமா போனார், அது கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரமா போனார், வீடுகள்லாம் இல்லாத இடத்துல பரந்த மைதானத்துல போய் டென்ட் அடிச்சுக்கிட்டு அங்க தன்னுடைய கால்நடைகள்லாம் வளர்த்துக்கிட்டு ஆடு மாடு ஒட்டகங்கள் இன வாரியாக நிறைய இருக்குது, ஏராளமாக பல்கி பெருகி போச்சு. அது ஏராளமான சொத்துகள் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜகாத்துடைய கட்டளை வந்தது, எல்லாத்துக்கும் ஜகாத்து கொடுக்க சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்புனாங்க. எல்லார்ட்டையும் அனுப்பின மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தூரமால இருக்காரு. முதல்ல வந்து 5 நேரம் தொழு வந்துட்டு இருந்தவர், தஹஜ்ஜுத் எல்லாம் தொழுவாரு, பள்ளியாசல்லே இருப்பாரு. கொஞ்சம் வசதி ஏற்பட்ட உடனே என்னாச்சுன்னு கேட்டா, இந்த 5 நேரத்து தொழுகையோடு நிறுத்திக்கிட்டார். பள்ளியாசல் அதிகமா பார்க்க முடியறது இல்லை, அவரை 5 நேரம் மட்டும் தொழுவார். அப்புறம் கொஞ்சம் வசதி ஏற்பட்டு கொஞ்சம் ஊரை விட்டு தூரமா போன உடனே ஒரு 2-3 வக்துக்கு மட்டும் வருவாரு. சுபஹுக்கு இஷாவுக்கெல்லாம் வர முடியறது இல்லை அவர்னால, ஏன்னா தூரமா இருக்கு அப்படிங்கிறதுனால. லோஹர் அஸ்ர் மகரிபுக்கெல்லாம் வந்துட்டு இருந்தார். அதுக்கு பிறகு தூரமா போனோம்னா மஸ்ஜித் நபிக்கே வர்றதே இல்லை, இருக்கிற இடத்துல தொழுவாரு. சஹாபி இல்ல, தொழுவாரு, அங்கேயே தொழுதுடுவார். அதுக்கு பிறகு ஒரு ஆளவே பார்க்க முடியறது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எங்க அவர் சாலபா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இருக்கிறார், யார சொல்ல, நிறைய அவருக்கு சொத்துக்கள்லாம் சேர்ந்து போச்சு, ஆடு மாடுகள்லாம் நிறைய ஆயிடுச்சு, அதை பராமரிக்கிறதுலே நேரம் சரியா போயிடு, அங்கேயே இருக்காரு அவர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜகாத்துடைய கட்டளை வந்துச்சு, ஒரு ஆள் அனுப்புனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜகாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு போய் உங்க கணக்கு பார்த்து ஜகாத் வசூல் செய்யக்கூடிய ஆமில் என்பவர் போனாரு. எத்தனை ஒட்டகங்கள், எத்தனை ஆடு, எத்தனை மாடு இருக்கு எல்லாம் கணக்கு போட்டு உங்களுக்கு நீங்க இவ்வளவு ஜகாத் கொடுக்கணும்னு சொன்னார். இது என்ன டாக்ஸ் மாதிரில இருக்குது அப்படின்னாரு. அவர் வரி மாதிரில இருக்குது, வரி போடுற மாதிரில இருக்குது அப்படின்னு. ஒண்ணும் இல்லாம இருந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு துஆ செய்ய சொல்லி வாங்கிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு, டாக்ஸ் மாதிரி இருக்குது, வரி மாதிரி இருக்குது, நான் யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டாரு. ஜகாத்து கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டாரு. யார்கிட்ட சொல்றாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றது. நம்மள்ட்ட சொன்ன என்கிட்ட உங்கள்ட்ட எல்லாம் சொன்னா பரவாயில்ல, அதில் வேற பிரச்சனை. நான் யோசனை பண்ணி சொல்றேன் ஜகாத்து கொடுக்கறதுக்கு அப்படின்னு. அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொல்லும்போது பெரிய விஷயம். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அது கட்டாயமாக செஞ்சாகணும். அவர் செய்யல அப்படின்னு சொன்னா அது குஃப்ரு, அது குஃப்ர் ஆயிடும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்கள்ல சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லும் பொழுது ஒருத்தட்ட போய் அந்த தலையில தொப்பி போடாம உட்காந்து தொப்பி போடுங்க அப்படின்னு சொல்றதா டைரக்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டாங்க. டைரக்டா சொல்ல மாட்டாங்க. டைரக்டா சொல்லி நேரடியா சொல்லி அவர் தொப்பி போடலன்னு சொன்னா குஃப்ர் வந்துடும். இப்போ வேணும்னே தொப்பி போடாம ஒரு ஆள் தொழுதா குஃப்ர் தான். ஃபிக்ஹுடைய சட்டம், ஃபுகஹாக்களுடைய சட்டம். மனம் முரண்டாக தொப்பி போட்டா தான் தொழுக கூடுமா இல்லைன்னா கூடாதா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. சட்டம் தெரியாம செஞ்சா அது வேற விஷயம்.
வேணும்னே மனம் முரண்டாக தொப்பி போட்டாத்தான் தொழுக கூடுமா இல்லைன்னா கூடாதா அப்படின்ட்டு ஒரு ஆள் தொழுகிறாரு. அவர் குஃப்ரு செய்யறாருன்னு அர்த்தம், ஹராம் அல்ல, ஹராமோட பெருசுது, குஃப்ரை செய்கின்றார். ஏன்னா இஸ்திக்ஃபாஃபு சுன்னத்தி குஃப்ர் பல தடவை சொல்லியிருக்கிறேன். சுன்னத்தை அலட்சியம் செய்வது குஃப்ரு அந்த வகையில். சரி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைரக்டா சொன்னாங்க, அவர் கேட்கல அப்படின்னு சொன்னா குஃப்ர் வந்துடும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புனாங்க, அவர் ஜகாத்துக்கு டாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கிட்ட ஜகாத்து போய் கேட்க வேணாம் அப்படின்ட்டாங்க. ஜகாத்து வசூலிக்கவே இல்லை. அப்படியே இருந்தார். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்க. அதுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலம் வந்தது. இப்ப அவருக்கு இந்த பயம் ஏற்பட்டு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால, அவங்க மௌத்தான பின்னால அவருக்கு பயம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டு நம்ம கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஜகாத்துடைய தொகையெல்லாம் எல்லாத்தையும் கணக்கு போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல வந்தார். அமீருல் மோமினின் அவர்களே, ஹலீஃபா அவர்களே, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல நான் கொடுக்கல, இப்ப நான் கொடுக்குறேன், நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் வாங்காத ஜகாத்தை ஒன்ட்ட இருந்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் வேணான்ட்டாங்க, அதனால நானும் வேணும். அப்படியே இருந்தார். அப்புறம் அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலம் வந்துச்சு. அவங்கள்ட்டையும் வந்து கேட்டாரு, கெஞ்சினாரு, எப்படியாவது ஜகாத்தை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய ஹலீஃபாவும் வாங்காத ஜகாத்தை நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலம், அது வரைக்கும் இருந்தார். ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவார், வாங்க மாட்டாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால் ஜகாத்து கொடுக்கப்படாமலேயே அவர் இறந்தார் என்பதாக வரலாறு. அதனால் அல்லாஹ் தஆலா நிஅமத்தை கொடுக்கும் பொழுது, அதிகமாக கொடுக்கும் பொழுது, அதிகமாக ஷுக்ர் செய்யக்கூடிய மனப்பான்மை மனிதனுக்கு இருக்காது. அதனால அந்த சஹாபிக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து நேரல பார்த்து சஹாபிக்கே இல்லைன்னு சொன்னா நமக்கு எப்படி வரப்போகுது? ஆனா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, இதை உணரணும். உணர்ந்து எவ்வளவு அதிகமாக நமக்கு நியாமத்துகள் பாக்கியங்கள் கிடைக்கின்றனவோ அந்த அளவுக்கு அதிகமாக ஷுக்ர் செய்யக்கூடிய தன்மை இருக்க வேண்டும்.